சண்டி வீரன் ரீசெண்டா ரிலீஸ் ஆகி வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கிற ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். பாலாசரோட ப்ரொடக்ஷன்ல சர்குணம் டைரக்ஷன்ல ஒரு சின்ன கேப்க்கு அப்புறம் அதர்வா ஹீரோவா பண்ணியிருக்காரு. ஒரு கிராமத்து பேஸ் பண்ண ஸ்கிரிப்ட், அதாவது சிங்கப்பூர்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு பையன் அவரோட சொந்த கிராமத்துக்கு வராரு. அங்க சில பிரச்சனை நடக்குது, அதை எப்படி சால்வ் பண்றாரு அப்படின்றதான் கதை. அதாவது கிராமத்து பேஸ் பண்ண ஸ்கிரிப்ட் அப்படின்றதுனால அந்த நேட்டிவிட்டி எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க. அதர்வா அவரோட ரோல் வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இன்னொரு தடவை எங்க அம்மாவை சிறுக்கி கிறுக்கின்னு சொன்ன மூஞ்சி மோக்கரெல்லாம் ஒட்டச்சிருவேன். அவருக்கு ஜோடியா வந்து பாத்தீங்கன்னா கயல் ஆனந்தி நடிச்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரோட பேர் வந்து ரொம்ப ரொம்ப கியூட்டா இருக்கு. இவங்க வர சீன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா தியேட்டர்ல சூப்பரா இருக்கு. அண்ட் மியூசிக் கூட அருணகிரியோட மியூசிக் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா, கதைக்கு என்ன தேவையோ அதை வந்து ரொம்ப ரொம்ப அழகா கொடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். கொத்தாணி கண்ணால என்ன கொத்தோட கொந்தான உச்சாணி கொம்பேத்தி என்ன உக்கார வச்சான ஒரு நெல்லுக்குள் என்ன ஒளிய வச்ச பூமியா உசுர வரக்க வச்ச. படம் வந்து சூப்பர் ஹிட்டா இருக்கு. அதர்வா வந்து பயங்கர ஹாப்பியா இருக்காரு. இந்த படத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதர்வா கையில வந்து நிறைய படம் இருக்கு. அதுல முதல் படம் பாத்தீங்கன்னா கணிதன். இதுல வந்து நம்ம அதர்வா வந்து ஒரு போட்டோகிராஃபரா நடிக்கிறாரு. அதர்வாவுக்கு ஜோடியா வந்து மெட்ராஸ் படத்துல வச்சிருந்தாங்கல்ல கேத்ரின் திரிசா, அவங்க வந்து அதர்வாவுக்கு பேர் அப் பண்றாங்க. மெட்ராஸ்லயே பாத்தீங்கன்னா அவங்க வர சீன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஈட்டி. இந்த படத்துல அதர்வா வந்து ஒரு அத்லெட்டா பண்றாரு. நீங்க வந்து போஸ்டர்ஸ்லாம் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். சும்மா அத்லெட் மாதிரி வந்து செம்மையா பாடிலாம் ரெடி பண்ணியிருக்காரு. இந்த படத்துல அதர்வா ஜோடியா வந்து யார் நடிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படம் வந்து செம்ம ஹிட். உங்க எல்லாருக்குமே தெரியும், இளைஞர்கள் மனசுல வந்து குடியிருக்கிற ஒரு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஹீரோயின் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ரீதிவ்யா அவங்க வந்து அதர்வாக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹீரோயினா பண்றாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் பாத்தீங்கன்னா நினைச்சு பார்க்கும்போது சூப்பரா இருக்கு. கண்டிப்பா ஸ்கிரீன்ல வந்து செம்மையா இருக்கும். இது மட்டும் இல்லாம அதர்வா வந்து இன்னொரு படமும் கமிட்டா இருக்காரு. அதோட டைரக்டர் வந்து யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜமோகன். அவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து குங்கும பூவும் கொஞ்சம் புறாவும், அப்புறம் வானவராயன் வல்லவராயன், கிருஷ்ணாலாம் நடிச்சிருப்பாங்கல்ல, கிருஷ்ணா மாக்காப்பெல்லாம் நடிச்சிருப்பாங்க. அந்த படங்களை டைரக்ட் பண்ண ராஜமோகன் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ண போறாரு. படத்தோட பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ருக்குமணி வண்டி வருது. கண்டிப்பா பேரை கேட்டோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு ஃபேமஸான ஒரு சாங்கோட முதல் வரி தான் வந்து இந்த ருக்குமணி வண்டி வருது அப்படின்ற பேரு. இந்த படத்துல அதர்வாக்கு ஜோடி வந்து யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெலுங்குல ஒரு ஃபேமஸ் ஹீரோயின் பூஜா, அவங்க தான் வந்து அதர்வாக்கு வந்து ஹீரோயினா பண்றாங்க. இதுவும் வந்து ஒரு கிராமத்து பேஸ்டு ஸ்கிரிப்ட், அதாவது ஒரு ஜீப்பை பேஸ் பண்ண ஒரு கதை அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா காரை பேஸ் பண்ணி பண்ணையாரும் பத்மினியும் படத்துல வந்து சூப்பரா பண்ணியிருப்பாங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா அதே ஜானர்ல வந்து ஜீப்பை பேஸ் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட், ஒரு ஜீப்பை வந்து ஒரு கிராமத்துக்கு எப்படி எடுத்துட்டு வராங்க அப்படின்றதான் கதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேட்கும் போதே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் லைனா இருக்கு. கண்டிப்பா படம் வந்து கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ அதர்வாக்கு பாத்தீங்கன்னா ஏற்கனவே இந்த சண்டி வீரன் வந்து ஒரு சூப்பர் சக்சஸ் ஆயிருக்கு. நிறைய படங்கள் வந்து அவரோட லைனப்ல இருக்கு. ஸோ அவரோட படங்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் ஆகிறதுக்கு விஜய் டிவி சார்பா நாங்கள் வாங்கி குத்துங்கடா நெஞ்சில நெஞ்சில காவேரி கரையோர யசமானு நான் தாண்டா ராஜராஜ சோழனிலே சொல்லு பேரண்ணா. ஜிவி பிரகாஷ் தமிழ் சினிமாவில் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு யங் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ஒரு ஹீரோ வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். அவர் ஹீரோவை நடித்த முதல் படம் பார்த்தீங்கன்னா பென்சில். ஆனால் படம் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகல, சில பல காரணங்களால் ஒரு சின்ன டிலே அப்படின்னு சொல்லலாம். கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. அஃபீஷியலாக அவர் ஹீரோ நடித்த முதல் ரிலீஸ் ஆன படம் பார்த்தீங்கன்னா டார்லிங். இந்த படத்தை வந்து சாம் ஆண்டன் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. நிக்கி கல்ரானி வந்து அவர் கூட ஹீரோயினா பண்ணியிருப்பாங்க. ஒரு ஹாரர் பேஸ் ஃபிலிம். இந்த வீட்டில் பேய் இருக்கு. அதாவது எல்லா ஏஜ் குரூப் ஆடியன்ஸுமே வந்து பயங்கரமா லைக் பண்ணி பார்த்தாங்க. செம்ம ஹிட், நல்ல கலெக்ஷனு. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா? எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. பேயை வச்சு செம்மையா காமெடிலாம் பண்ணியிருப்பாரு. ரொம்ப ரொம்ப நல்ல படம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஹீரோவா வந்து எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். அன்பே அன்பே